என்ன சார் கொடுமை இது? பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. போன சீசன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, உட்காந்து நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க. 2, 3 சீசனாவே பண்ணிட்டு இருந்தீங்க. யார் ரவிந்திர சார் அவர்தான். இப்ப மறுபடியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முதல் வாய்ப்புல வந்து எலிமினேட் ஆயி வெளியே போயிட்டீங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ளுக்கு வந்திருக்கு. அது ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க இந்த வீக்ல விளையாடுற அந்த கேம பொறுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2 பேர வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்களே எவிக்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்த 2 பேர் உள்ளுக்கு தங்கிரலாம் அப்படிங்கிறாப்புல ஒரு வாய்ப்பே குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கேம் எந்த அளவுக்கு விளையாடணும்? நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்? எப்படிலாம் கேம் வந்து விளையாடணும்? இந்த வீக் ஃபுல்லா குடுக்குற அந்த டாஸ்க்லாம் எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறத தானே யோசிக்கணும். அத விட்டுப்புட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்துட்டு வெளியில பண்ற ரிவ்யூலாம் வந்து உள்ளுக்கு இருக்கிற கண்டஸ்டன்ட்ட பார்த்து சொன்னாங்கன்னா, அது எப்படி நியாயம்? அது வந்து ரூல்ஸ்ன்னு இருக்கு. உள்ளுக்கு போனோம் அப்படின்னா, வெளியில நடக்கிற அந்த வோட்டிங் ரிசல்ட் எவ்வளோ சப்போர்ட் இருக்கு? யார் வின்னர் ஆவா? நீ வந்து கொஞ்ச நாளைக்கு மேல இருக்க மாட்ட. இந்த வீக் எலிமினேட் ஆயிருவ. அப்படின்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் பிக் பாஸே சொல்லி உள்ளுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போன கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தர் மேல குறை சொல்றத வச்சே அவங்க வந்து கணிச்சிருவாங்க. ஓஹோ! இவ்வளோ நம்ம மேல இவ்வளோ அபிப்பிராயம் வந்து வெளியில இருக்கு. நம்ம மேல இந்த அபிப்பிராயம் தான் இருக்கு. இந்த வீக் எலிமினேட் ஆயிருவோம். ஆஹா! நம்ம தான் டைட்டில் வின்னரு. ஆஹா! பணப்பட்டி எடுத்துட்டு போனோம்னா, நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ப்ராஃபிட்டு அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுறத வச்சே கணிச்சிருவாங்க. ஸோ அத வந்து பேசக்கூடாது. நீங்க எதுக்கு போனீங்களோ அத மட்டும் பாருங்க. அந்த கேம் எப்படி விளையாடணும்? எப்படிலாம் அந்த டாஸ்க்லாம் கொண்டு போணும்? அதாவது ஏற்கனவே இருக்கிற டாப் 8 கண்டஸ்டன்ட்டும், உள்ளுக்கு போன 8 கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து விளையாட போறது தான் இந்த வீக். அப்படி இருக்கும்போது, நீங்க உள்ளுக்கு போயிட்டு நீங்க வெற்றி அடையலாம். வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரவீந்திர கூப்பிட்டு பிக் பாஸ் அவர்கள் எச்சரிக்கை இருக்காங்க. அந்த எச்சரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ரோமோவா வந்திருக்கு. அந்த 2வது ப்ரோமோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாங்க. வாங்க அந்த ரூம்ல உட்காருங்க. கன்வென்ஷன் ரூம்ல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்ன சொல்லி உங்கள அனுப்பணும்? சொன்னத மீறிங்களா பேசலாமா? ஒரு மரபுன்னு இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்க்குன்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரப வந்து மீறக்கூடாது. நாங்க சொல்லி அனுப்புறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அத விட்டுப்புட்டு, நீங்க வெளியில உட்காந்து பண்ற ரிவ்யூலாம் போயிட்டு, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு, அந்த 8 கண்டஸ்டன்ட்க்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு தடவையா பார்த்து ஒவ்வொன்னா பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிறாப்புல கேட்டிருக்காங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சு, சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அநேகமா வந்து வெளியேற்றிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தப்ப கூட 6வது சீசன் என்னமோ ஒரு ஃபேமிலி வந்தப்ப, உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பேசும்போது கூட டக்குனு, அனுப்புங்க அவ்வளோதான். வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. வெளிய அனுப்பிச்சு விட்டாய்ங்க. ஸோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்தருக்கு நடக்கும் போல தெரியுது. ஏன்னா, இவர் வந்து டாஸ்க்ல பெரிய அளவுல எதுவும் பண்ண போறதில்ல. இருந்தாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீ இருந்த அப்டின்னா, ஏதாவது ஒரு ஒண்ண சொல்லிவுட்டு போயிருவ. அதனால நீங்க போங்க அப்டின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க போல தான் தெரியுது. வாங்க அப்டிங்கிறாப்புல ஏதோ ஒரு வார்த்தை அப்டியே முடியுது அந்த ப்ரோமோல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எலிமினேட் பண்ணிருவாங்க அப்டின்னு போல தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, என்ன பேசியிருக்காரு அப்டின்னு பார்த்தோம்னா, முத்துக்கிட்ட போயிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறாப்புல வந்து அவரு பேசும்போதே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த சைடு வந்து ரயன்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, "நீ பணப்பெட்டிலாம் எடுக்காதப்பா. ஆல்ரெடி வந்து பார்த்தீன்னா, நீ ஃபைனல் போயிருக்க. அதான் ஒரு பெட்டியோட தானே போயிருக்க. அப்படி இருக்கும்போது பணப்பெட்டிலாம் குருவிக்காத" அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சுனிதா அவர்களும் நம்ம சாக்கோலின பார்த்து, "பணப்பெட்டிலாம் நீ எடுக்காதம்மா. நீலாம் ஃபைனல் போற ரேஞ்ச்ல இருப்ப" அப்படிங்கிறாப்புல பேசிட்டு, இங்கிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட "பணப்பெட்டி வேணா எடுக்கிறன்னா எடு" அப்படிங்கிறாப்புல பேசிட்டு இருக்காங்க. நம்ம தர்ஷிகா அவர்கள் அந்த பிரச்சனை வெளியில போயிட்டுருக்கு. நம்ம சாச்சனா அவர்கள் உள்ளுக்கு போனப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதே மாரி தான். ஸோ சொல்றாங்க, அதான் சாக்லின பார்த்து ஒண்ணு சொல்லிட்டு, பவித்ராவ பார்த்து, "நீங்க பெட்டி எடுக்கிறனா எடுத்துக்கலாமே" அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாச்சனா, சுனிதா, வர்ஷினி வெங்கட், அதுக்கப்புறம் ரவீந்தர் இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ட்ட வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட அவங்களோட ரீச் வெளியில எந்த அளவுக்கு இருக்கு, யார் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல்ல கூப்பிட்டு எச்சரிச்சுட்டாங்க நம்ம ரவீந்திர. நம்ம வர்ஷினி வெங்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மேல ஒரு மாரி வன்மம் இருக்கிறனால, சாக்குலின பார்த்துட்டு, "பெட்டிலாம் எடுத்துறாதம்மா, எடுக்கிற ஐடியா இருந்தா அதெல்லாம் மறந்துரு" அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு, இந்த சைடு பவித்ராட்ட, "உனக்கு எது எடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சு, தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து எடுத்துரு" அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி வந்து உள்ளுக்கு அவங்ககிட்ட உள்ளுக்கு போனத வேலைய விட்டுப்புட்டு, இந்த மாரி வேலைய சொல்லிட்டு இருக்கறனால, அது ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நேத்து ஒரு சம்பவம் பெருசா பண்ணி விட்டாய்ங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வெளியில வந்து பெரிய பூதாகரமா போயிட்டு, இங்கிட்டு அன்சிதா ஒரு சைடு வந்து பார்த்துட்டுன்னா, சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "நான் இருக்கேன் விஷால், ஒண்ணும் பண்ணாத, ஒண்ணும் பயப்படாத, அழுகாத" அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, தர்ஷிகா அவர்கள் பெரிய அறிக்கையே விட்டாங்க. அப்படி இருக்கும்போது, உள்ளுக்கு போன கண்டஸ்டன்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது சாச்சனா வந்து பார்த்துட்டீங்கன்னா, "நீங்க லவ் பண்ணல, லவ் பாய் கிடையாது. அது என்ன சொல்றது?
ப்ளே பாய் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாங்க ஓப்பனா. சுனிதா போனதையுமே அடிச்சுட்டாங்க. எப்படியோ 2 பேரை வந்து வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணி, உன் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுத்து, நீ சேஃப்டியாக உள்ளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரை வெளியே அனுப்பிட்ட. தர்சிகா அண்ட் அன்சிதா அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாங்க. என்னடா வரையும் போகிறேன் பூரா வந்து என்னையவே சொல்கிறாங்க அப்படிங்கிறாப்புல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லலை. யார் நம்ம ரவீந்திர அவர்கள் மட்டும்தான் அவரை விஷாலை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீதி வந்த எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னடா இது, நான் என்னடா பண்ணேன், நான் கரெக்டாக உண்மையாக தான்டா இருந்தேன், வரையும் போகிறேன் பூரா என்னையவே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. விட்டா இந்த வீக்லேயே நீ வெளியே அனுப்பிடுவாங்க போல தெரியுதே, வரவங்க பூரா இந்த அளவுக்கு வன்மத்தோட வந்திருக்காங்களே அப்படிங்கிறப்பல தான் தோணுது. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து டாஸ்க்கும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஸ். ஸோ ஆடி ஆட்டம் என்ன அப்படிங்கிறப்பல வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டான்ஸு அந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல், ஒவ்வொரு சாங்க்கு ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிச்சு உதற வந்து ரெடியாக இருக்காங்க. பிச்சு உதற ரெடியாக இருக்காங்க. அதுவும் தலப்பாட்டு மங்காத்தா படத்துல இருந்து சர்ன்னு நம்மால் சிவா இறங்கிட்டாரு. அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரிஷா அந்த சாயல் அந்த கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா வந்து பார்த்துட்டிங்கன்னா கில்லி படத்துல இருந்து அந்த பாட்டை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர்கள் எடுத்திருக்காரு. அவருக்கு தெரியும் பாக்கியலட்சுமியில் வந்து பிச்சு உதறி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படிங்கிறாப்புல அவர் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த சீசன் 8 பொறுத்தவரையிலும் யார் டைட்டில் வின் பண்ணுவா, யார் வந்து அந்த டாப் 5க்குள்ளே போவா அப்படிங்கிறாப்புல வந்து ஒரு பேச்சு பெரிய லெவலில் வெளியில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்க அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையிலே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமாருக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாப்புல தோணுது. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம சௌந்தர்யா அவர்கள். முதல் இடத்துல இருக்கிற முத்துக்குமாரோட ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே சர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி போயிட்டே இருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிற சௌந்தர்யாவோட ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதி கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50,000 அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து தொட முடியாத லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓட்டு இருக்குது அப்படிங்கிறனால ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட இந்த வீக்கில் வந்து மொத்தம் 8 பேரில் ஏற்கனவே 8 பேர் வந்திருக்காங்க. இந்த 8 16 இருக்குது. 16ல் வந்த 8 பேரில் 2 பேர் உள்ளுக்கு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே முதல் நாளே வந்து அறிவிச்சிருந்தாங்க பிக் பாஸில். அதுக்கான டாஸ்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ யாரை வந்து இந்த மிட் வீக் எவிக்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி ரவீந்தர் பண்ண இந்த வேலையினால அவருக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிறாப்புல ஒரு அச்சம் இருக்கு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் இருந்து வெளியில பண்ற ரிவ்யூலாம் வந்து உள்ளுக்க பண்ணாம அதை வந்து சொல்லாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறாப்புல நமக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ அதை வந்து மறுபடியும் உள்ளுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அதை எப்படி அவர் பயன்படுத்திக்கணும், எப்படி வந்து அவர் கேம் பேசணும். ஏன்னா பேசுறதுக்கு வேற எவ்வளோ டாபிக் இருக்கும்போது நீ ஆயா வெளியில நடக்கிறது, வெளியில உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, வெளியில எந்த அளவுக்கு ஓட்டு விழுகுது, நீ பணப்பெட்டி எடுக்காத, நீ டைட்டில் வின் பண்ணுவ, டாப் 5க்குள்ள நீ வருவ, நீ வரமாட்ட அப்படிங்கிறத எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. இந்த கேள்வியை 4 பேர்த்துக்கிட்ட கேட்கணும். ஒன்று ரவீந்தர், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த சாச்சனா, அதுக்கப்புறம் வர்ஷினி வெங்கட், சுனிதா, இவங்க 4 பேருமே அதை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்கு வந்து நம்மள இருந்தா கூட டாப் 5 போய் அதுக்கப்புறம் டைட்டில்லாம் கொடுக்க போறதில்ல. சரி வந்ததுக்கு ஏதோ 2 வேலையை பண்ணி விட்டு போவோம் அப்படிங்கிறப்பல அவங்க 2 பேரும் அவங்க வேலையை வந்து ஏதோ பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசன் இன்னைக்கான எபிசோடு வேற லெவலில் தரமாக தான் இருக்கும் போல தோணுது. இந்த டான்ஸ் அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்க்கவே கண் கூட காட்சியாக தான் இருக்க போகுது. இந்த சீசனை பொறுத்தவரையிலும் யார் டைட்டில் வின்னராவா, யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 5ல இருப்பா, டாப் 3 போவா, டாப் 2ல வந்து யார் நிற்பா அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.